ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட அக்கா பையனுக்கு பர்த்டே, அதனால் வந்துட்டு முன்னாலே அவனுக்கு கிஃப்ட்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிருந்தோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங் ஒரு 6:30 7 o'clock போல் தான் போயிருந்தோம். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கணும்னு எங்களுக்கே ஐடியா இல்லை. சரி அங்கே போய் பார்க்கலாம், என்ன டாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானோ அவனுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம்னா மயிலாப்பூர் தேரடி இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 20லேருந்து 30 கடை இருக்கும். லைனாக இருக்கும். டாய்ஸு அந்த மாதிரி வந்துட்டு ஸ்லிப்பர்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம என்ன பிடிச்சிருக்கோ அவனுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து ஸ்லிப்பர் கேட்டிருந்தா. சரியா அவளுக்கு தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ½ hour அவள் சூஸ் பண்ணிட்டு இருந்தா எந்த ஸ்லிப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக எனக்கு ஸ்லிப்பரே வேண்டாம், நான் இந்த மாதிரி ஷூ மாடலே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் தான் எடுத்திருந்தா. சரி நானும் ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்காவோட பையனுமே வந்துட்டு ரெகுலர் வியர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தோம். நம்ம ஸ்லிப்பர் வாங்கினாலும் கொஞ்சம் சீக்கிரமாக செலக்ட் பண்ணிடுவோம் போல். இந்த சின்ன பசங்க அவ்வளோ நேரம் பண்ணாங்க. ஒரு ஸ்லிப்பராக எடுத்து மாற்றி மாற்றி போட்டு பார்த்துருந்தாங்க. இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். இதான் வாங்கியிருந்தேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருந்தேன். ஸ்லிப்பர்லாம் வாங்கி முடிச்சுட்டு அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கனி கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக இன்னொன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம ஆர்வம். என்னை விட என் பசங்களுக்கு அதை விட ஆர்வம். என்னெல்லாம் டாய்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் வந்துட்டு கிளிப்பு பேண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதும் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நெயில் பாலிஷ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா இதெல்லாம் வைங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லியிருந்தேன். ஏதாச்சும் ஒரு பொருள் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஓகே இது வேணுமோ எடுங்க அப்படின்னா அப்புறம் அந்த பேக் ஃபுல்லாக ஆயிரும். அதனால் ஏதாச்சும் ஆளுக்கு ஒரு பொருள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பக்கமாக பசங்களாம் அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்தோன்னா ஃபுல்லாகவே வளையல் தான். நம்மளை சுற்றி நம்ம மண்டைக்கு மேலேருந்து பேக் சைடு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு அது மாதிரி வந்துட்டு எல்லாமே கண்ணாடி வளையல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ட்ராப்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதில் எல்லா வெரைட்டியுமே அங்கே இருந்துச்சு. எனக்கா என்னடா வாங்குறதுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த கிளச் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு ஒரு ரோப்பில் செட் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த கிளச்சிலே என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லா கிளச் கிளிப்புமே இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த வளையல் நம்ம தலைக்கு மேலேருந்து அப்படி கேர்வாக கீழே வரைக்கும் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாகவுமே வளையல் தான் இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் வளையல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான்லாம் அடிக்கடி வளையல் வாங்குவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வளையல். அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா 2 வளையல் போகிற வரையும் அது கொஞ்சம் தடிசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வளையல். ஆனால் அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணாடி தான். இந்த வளையலுமே வந்துட்டு கண்ணாடி, பிளாஸ்டிக் இல்லை, எல்லாமே அங்கே கண்ணாடி தான். அதில் ஃபுல்லாகவுமே ஸ்டோன் ஒர்க் வச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வளையல் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எடுத்து இந்த மாடலுமே பார்த்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த ரெயின் ட்ராப்ஸில் இந்த பர்பிள் கலர் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பசங்களுமே போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. 3 பேருமே பார்த்திங்கன்னா இந்தமாரி செயின் வந்துட்டு அதில் பட்டர்ஃப்ளை ஒருத்தவங்க டால் வச்சு, ஒருத்தவங்க வந்துட்டு ஹார்ட் ஷேப் வச்சு வாங்கியிருந்தாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு அவங்க வாங்குறத விடமே நான் வாங்குறதுல டிசைன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே வெயிட் பண்ணுவாங்க. நான் என்ன செலக்ட் பண்ணுறேனோ அதே மாடலில் வேறு கலர் தான் வாங்குவாங்க. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நான் பர்பிள் வாங்கியிருந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வாங்கியிருந்தாங்க. ரேட்டுமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் தான், ரொம்ப ரேட்லாம் இல்லை. இந்த வளையல் பார்த்திங்கன்னா 190 ருபீஸ் என்னமோ வந்துச்சு. ஆனால் இந்த கம்மல் தான் பார்த்திங்கன்னா 500. ஆனால் அந்தளவுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அதனால் கம்பல் வந்து என் பொண்ணு கேட்டிருந்தா. சரி எடுத்து ரேட் பார்த்தா ஒரு 200 அப்படி இருக்கும்னு பார்த்தா 459 என்னமோ வந்துச்சு. சரி வேணான்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸ் என்னோட உடஞ்சிருச்சு. அது பார்த்துருந்தேன். ஆனால் மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, வெறும் வளையலும் அதுக்கப்புறம் கையில் போடுற ரிங் இருக்கு இல்லையா, அதான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பொருளுக்கு வரைக்குமே பில் போட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இன்னொன்று வந்துட்டு பாப்பாவுக்கு டாய்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, பர்த்டேக்காக. அவன் கேட்டுகிட்டே இருந்தான், டேய் உனக்கு நாங்கள் வாங்கலடா, நாங்கள் வேறு குழந்தைக்கு வாங்க போகிறோம், நீ ஏடா கேட்டே இருக்க. எனக்கு தானே பர்த்டே, நீங்கள் எனக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தேன் எங்ககிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் நம்ம ரொம்ப பெரிய கடையிலலாம் போய் வாங்குறோம் இல்லையா, அங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்கணும்னா பொருள் பார்த்திங்கன்னா குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட்டு அங்கத்தை விடமே நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நாங்கள் பெரிய ஏதாச்சும் டாய்ஸ் அந்த மாதிரி அந்த ரிமோட் கார் மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் ஒரே கிஃப்டாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து இப்போது 7 இயர்ஸ் ஆக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ வந்துட்டு இந்தமாதிரி 7 வெரைட்டிஸில் சின்ன சின்ன கிஃப்டாக வாங்கி கொடுத்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே இருக்க கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு.
என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கே, நம்மளுக்குலாம் இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருந்தோன்னா அவனுக்கு கீ செயின், அதுக்கப்புறம் ஒரு கூலிங் கிளாஸு, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நருட்டோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் வந்துட்டு ஒரு கீ செயின் செட் மாதிரி வாங்கியிருந்தோம். இதில் என்ன சோதனைனா எங்கள் அக்கா ஒரு கடையில் ஒரு பொருள்னு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தேடி தேடி வாங்கினாங்க. நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினோம். இந்த ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு நம்ம கட்டிட்டு ப்ரெஸ் பண்ணால் மேலே போய் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர்மேனும் ஒன்று வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் அந்த யோயோ இருக்கு இல்லையா, அதுவுமே வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 7 பொருள் அப்படின்றதுனால எங்களுக்கு என்ன வாங்குறதே தெரியல. லாஸ்ட்டாக இந்த ஏர்பிளேன் செட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 o'clock இருக்கும். டைம் ஆயிடுச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன்ட்டையும் அப்பாட்டையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி இதெல்லாம் வாங்கணும், ஆனால் இது கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு கிஃப்ட் ரேப் வாங்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் நம்ம பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். இந்த 2 கிஃப்ட் ரேப்காக தேவையே இல்லாமல் ஒரு தேங்காய், ஒரு பிஸ்கெட், அதுக்கப்புறம் சேமியா பேக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கூட சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு டிஃபன்லாம் ஆக்கி கொடுத்துட்டு அக்காவோட பையனை பார்த்திங்கன்னா அவனை தூங்க வச்சு சொல்லியிருந்தோம். அவன் தூங்கவே இல்லை. ஏதோ அவனுக்கு ஒரு மனசில் நம்மளுக்கு தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு ஆசை. இல்லைடா உனக்கு இல்லைன்னு அவனை புரிய வச்சு போய் அக்கா பார்த்திங்கன்னா தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நான், என்னோடய பசங்க, அக்கா, அம்மா எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வாங்கின கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம அடிக்கடி பேக் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் போல். நான் ஸ்கூல் படிக்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவேன். அதனால கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வரும். இது ரொம்ப வருஷம் கேப் ஆன மாதிரி நம்ம பேக் பண்ணுறோம் சுத்தமாக முடியல. டைம் பார்த்திங்கன்னா 12க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. ஃபைனலாக எல்லாமே கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணி வச்சுட்டோம். அது என்னென்னா ஒன்று ஒரு இடத்துல நாங்கள் வந்துட்டு ஒழிச்சு வச்சுருக்கோம். நானும் என் பொண்ணு எங்கள் அக்காலாம் சேர்ந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் எழுந்து தான் அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.